வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும், ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு கால அவகாசங்கள், தேர்ச்சி மதிப்பெண்கள், பதவி உயர்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் STET சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026 தேர்ச்சி மதிப்பெண்கள், பதவி உயர்வு ஆசிரியர்களுக்கு முக்கிய தகவல். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற பொது பிரிவினர் 150க்கு 90 மதிப்பெண்களும், பிசி முஸ்லீம், MBC, DNC மாற்றுத்திறனாளிகள் 75 மதிப்பெண்களும், SC அருந்ததியினர் 60 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் 2002வது தாள் தேர்வு நேற்று நடைபெற்றது. 1.61 லட்சம் பேர் பங்கு பெற்றனர். இந்த தேர்வு கடினமாக இருந்ததாக பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் ஆக்கப்பட்டது. இடைநிலை ஆசிரியர்கள் முதல் தாளிலும், பட்டதாரி ஆசிரியர்கள் 2வது தாளிலும் தேர்ச்சி பெற வேண்டும். புதிதாக ஆசிரியர் பணியில் சேருபவர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே பணியில் உள்ளவர்களும் டெட் தேர்ச்சி கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2028ற்குள் தேர்ச்சி பெற வேண்டும் என காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பணியில் தொடரவும், பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. அதன்படி இடைநிலை ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தேர்வை 59,000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். தேர்வு கடினமாக இருந்ததாக பெரும்பாலான ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் பணியில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு 2வது தாள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. சென்னையில் 38 மையங்களில் உட்பட தமிழகம் முழுவதும் 603 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. 2வது தாள் தேர்வை எழுத 1.68 லட்சம் பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 1.61 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். வருகை பதிவு 95.95%. அனைத்து மையங்களிலும் தேர்வு சுமூகமாக வெளிப்படைத்தன்மையுடன் நடந்தது என்று ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் தலைவர் ஜெயந்தி தெரிவித்திருந்தார். இதற்கிடையே சிறப்பு டெட் 2வது தாள் தேர்வில் தமிழ், ஆங்கிலம், கல்வி, உளவியல் ஆகிய பகுதிகளில் வினாக்கள் மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வெழுத ஆசிரியர்கள் கூறினர். இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு பெறுவதற்காக கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், அதேபோல் புதிதாக பணியில் சேருபவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டு தேர்வுகள் நடைபெற்றன. அதில் தேர்ச்சி மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருந்தது. முன்பு இருந்தது போல அதாவது ஒவ்வொரு பிரிவினருக்கு மதிப்பெண்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அந்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா குறைக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் தற்போது கோரிக்கைகள் முன்வைச்சிருக்காங்க. இருப்பினும் தேர்வு முடிவுகள் வெளியிடும் பட்சத்தில் அதற்கான தேர்வு மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா என்ற இறுதி முடிவு பற்றிய தகவல்கள் தெரிவிக்கக்கூடும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.